தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் அடுத்த கூட்டத்தொடரிலும் 10 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தின் போது ஜெயலலிதா குறித்து தேமுதிக எம்எல்ஏ மோகன்ராஜ் கூறிய வார்த்தையால் கலவரம் உருவானது. மோகன்ராஜை வெளியேறும்படி சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவரது இருக்கையை தேமுதிக எம்எல்ஏக்கள் மோகன்ராஜ், வி.சி. சந்திரகுமார், கே. தினகரன், சி.எச். சேகர், எஸ்.ஆர். பார்த்திபன், எல். வெங்கடேசன் ஆகியோர் முற்றுகையிட்டனர். அவர்களை வெளியேற்றும்படி காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனால் கடும் தள்ளுமுள்ளு அமளி ஏற்பட்டது. சபாநாயகர் மற்றும் காவலர்களை தாக்க முயன்றதாக 6 எம்எல்ஏக்களையும் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அறிவித்தார். இதனால் நடப்பு கூட்டத்தொடரிலும் அவர்களால் பங்கேற்க முடியவில்லை. இதற்கிடையே இப்பிரச்சினை உரிமைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு சம்பந்தப்பட்ட 6 பேரும் பிப்ரவரி 27ஆம் தேதி சட்டசபை செயலாளர் ஜமாலுத்தீனிடம் பதில் அளித்தனர். இதையடுத்து சபை உரிமைக்குழு தேமுதிக உறுப்பினர்களுக்கு தண்டனையை பரிந்துரைத்து அறிக்கை தாக்கல் செய்தது. உரிமைக்குழுவின் தீர்மானத்தை சட்டசபையில் செவ்வாயன்று அவை முன்னவர் நத்தம் விஸ்வநாதன் தீர்மானமாக கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அவை உரிமை மீறல் குற்றத்திற்கு ஆளானதாக தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் அடுத்த கூட்டத்தொடர் துவங்கி 10 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும், சம்பளம் உள்ளிட்ட அரசின் எந்த சலுகைகளும் பெற முடியாது என்றும் சபாநாயகர் தனபால் அறிவித்தார்.